கடந்த 25 ஆண்டுகள்ல மக்கள் 3 பேர்த்துக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. ஐ வில் நாட் டெல் தேர் நேம்ஸ். சான்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் போய் நீங்க திராவிடியன் பார்ட்டியோட அலையன்ஸ் வச்சீங்கன்னா எப்படி சார் மக்கள் உங்களை ஏத்துக்கணும்? பாலிடிக்ஸ் சம்டைம்ஸ் இஸ் பேஷன்ஸ். ஒரு சான்ஸ் கொடுத்து ஒரு ஆப்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் 10 இயர்ஸ் நீங்க நிக்கணும். யூ டேக் a chance again you go and make an alliance and people will say எல்லாரும் ஒரே ஆள் தான் இதுக்கு ஓட்டுவோம். சோ மக்கள் மேல நான் கண்டிப்பா குறை சொல்ல விரும்புறேன். I believe 2024 will be the start of something very unique where people will have an option. இதெல்லாம் தப்பா இருக்கு, இவங்க சரியா இருக்கிறாங்கன்னு ஒரு நம்பிக்கை, ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்ப்போமே அப்படிங்கறத 2024ல வரும் என்பதை இந்த யாத்திரை எங்களுக்கு உணர்த்தி இருக்கு. அதே நேரத்துல 2024 is going to be a very confusing period for Tamil Nadu. Options உங்களுக்கு நிறைய வரப்போ. You have Dravidian parties on one side. You have parties like BJP on one side. Then you have parties like this party on one side. Everybody says, I'm going to be fresh, I'm going to... So உங்களுக்கு choice நிறைய இருக்கும். You'll have a lot of choice. இதுவா இந்த ஃபேக்ஷனா அந்த ஃபேக்ஷனா, பிஜேபியா ஆர் மேபி சம் அதர் நியூ பார்ட்டியா. ஸோ தமிழ்நாடு தான் சார் இந்தியாலேயே அதிக பொலிட்டிக்கல் பார்ட்டி, 2% மேல ஓட் ஷேர் வச்சிருக்கிற பார்ட்டி அதிகமா இருக்கு தமிழ்நாட்டுல. எந்த ஸ்டேட்லயும் 2% மேல இவ்வளவு பொலிட்டிக்கல் பார்ட்டி, லாட் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி எபவ் 2% ஓட் ஷேர் அந்த மாநிலத்துல இருக்கிறாங்க. ஸோ 2024 to 2026 என்னை பொறுத்த வரைக்கும் சார், இட் வில் கிவ் டூ திங்ஸ். 100% nobody is going to form a majority government in 2026. இது ஆப்ஷன் ஏவா இருக்கு. So Tamil Nadu will see a pure first time alliance in 2026. Option 1. Parties like BJP, if we properly manage the period between 2024 to 2026 in a very professional way, if we do a lot of hard work, if BJP is able to generate lot of grassroots leaders in all the 234 assembly constituencies, that is able to present your candidates at least 500 days before, not 1 week before, not 10 days before. 500 நாட்களுக்கு முன்பு 234 தொகுதிக்கும் பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு வேட்பாளரை அறிமுகப்படுத்தினால் 2026 பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாக்கம். பட் உங்களுக்கு தெரியும், ஒரு தேசிய கட்சியில் இருக்கும். நேஷனல் பார்ட்டி has got its own problem because it's a cadre driven party. So BJP ஒரு பார்ட்டி பாத்தீங்கன்னா cadre driven party. So தமிழ்நாடு politics is slightly unique. So அதனாலதான் ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி சொன்ன. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி தாண்டி ஆப்ஷன் சி போவதற்கு வாய்ப்பு இல்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. திரும்ப we will not see one party in Tamil Nadu who will say I got 118, I got 130, I got 150. That is God, sir. அதாவது 2021 முடிச்சு போச்சு. 2026 either we will go for a pure alliance or parties like BJP, we take big risk. We completely reimagine our politics. Put our candidates 500 days before the model code of conduct. Then it is BJP's election, sir. அதனால எப்படி அது போகுதுன்னு பொறுத்திருந்து பாப்பேன் சார். ஏன்னா என்னுடைய கிரேடுக்கு மை ரேங்க் அண்ட் பே I can only disclose this much. Everybody has to take that extra bit of courage. எல்லாரும் இந்த extra bit of risk தமிழ்நாடுக்காக எடுக்கணும். Party is ready, the cadres are ready. We believe it is our time. So I see a wonderful future for Tamil Nadu. ஒரு வித்தியாசமான அரசியல் 2025 களத்தில் இருக்கும் என்பது என்னுடைய தீர்க்கமான ஒரு நம்பிக்கை.